பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் நன்றி செலுத்தின நாளை தந்த சோத்திரமுடைய கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை பாதுகாத்தீரே சோத்திரம். மகிமையானவர், மகத்துவமானவர், பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன வார்த்தைன்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. வார்த்தை மோசையை குறித்து சில காரியத்தை நேற்று ராத்திரி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். மோசே ஒரு இரட்சகனாக வர்றான். இரட்சகன் வர்றான்னு சொன்ன உடனே இயேசுநாதர் பிறந்த பிறப்பை வச்சு பயந்தாங்க. ஏரோது ராஜா பயந்தான், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பயந்தாங்க. அதே போல் இந்த இரட்சகன் வரப்போகிறான், யார் இரட்சகன் வரப்போகிறான்னு அந்த ஜனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இரட்சகன் யாருங்கிறது தெரியாது. 3 மாதம் அந்த இரட்சகனை ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39 வருடம் 9 மாதம் அவன் என்ன செய்யப்பட்டான், ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் ரொம்ப ஜோராக வளர்க்கப்பட்டான். 39 வருஷம் 9 மாதம் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பாடுகள் மத்தியிலேயே அவனை கர்த்தர் எப்படி செஞ்சார், ஆச்சரியமாக வளர்த்தார். ஏன்னா அவன் இரட்சகனாக வரப்போகிறான். இரட்சகன் சொன்னால் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு வரக்கூடிய ஒரு கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னால் சாமானிய வேலை கிடையாது. ஏன்னா ஆண்டவரே அந்த 3.5 வருஷம் இந்த உலகத்து ஜனங்களுக்காக வரும்போது அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் கிடையாது. யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், கனி தரும் செடின்னு சொன்னார். அந்த கனி தரும் செடி இந்த உலகத்துக்கு வந்தபோது சாதாரணமாக வரல. அவங்கெல்லாம் 30 வயசில் தான் ராஜாவானவங்க. பல பாடுகள் மத்தியில் அடி நொறுக்கப்பட்டு தான் அவன் என்ன செஞ்சான், வந்தான். இந்த மாதிரி இந்த ஊழியத்தின் பாதையில் வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி கொண்டு வர்றாருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மோசையை நான் நேற்று தான் தியானிச்ச பார்த்துனுங்க. 39 வருடம் 9 மாதம் அவனுடைய வாழ்க்கை, லைஃபு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏற்கனவே அவங்க 40 வருஷம் 40 நாள் கீழ்ப்படியாமல் 40 வருஷம் நடக்க போகிறாங்கங்கிறது ஆண்டவருடைய திட்டம். அவருடைய விளையாட்டுகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு மனுஷனை சீர்திருத்தி கொண்டு வரணுன்னா அந்த பட்டுப்பூச்சியை போல் கொண்டு வருவார். பட்டுப்பூச்சி பார்த்திங்கன்னா இந்த தலைமுடியை போல தான் இருக்கும். ஆனால் அது வளர 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 அதனுடைய நிறங்கள் மாறும், வாசனைகள் மாறும், பயங்கரமான ஒரு கப்பு வாசனை அடிக்கும். ஆனால் அது ஒரு கூண்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அதனுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வரும்போது பல பாடுகள் மத்தியில் வரும்போது அவங்களுடைய ஃப்யூச்சர் பின்னாலுடைய அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறத செய்யணும். அப்போ 40 நாள் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க தெரிஞ்சு 40 வருஷம் அவங்கள சுத்த விட்டுருக்கிறாரு. ஒரே ஓட்டம்தான், ஓட்டத்திலே விட்டுருக்கிறாரு. அப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரு ஊழியத்தின் பாதையில் யார் வந்தாலும் டைரெக்டாக வந்துட்டாங்கன்னா அந்த ஊழியத்தினுடைய பகுதி அவங்களுக்கு தெரியாது. அவங்கள கருவறுத்து கொண்டு வரும்போது தான் அந்த ஊழியம் மகிமையாக எனப்படும். மகிமையாக என்றதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மோசையை தெரிந்து கொண்டார். 39 வருடம் 9 மாதம் அவன் பெரிய ராஜா அரண்மனையில் வளர்க்கப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த 40 நாட்கள், அந்த 40 நாட்கள் அவன் இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால 40 வருஷம் இவன் அந்த ஜனங்களோட கூட நடக்க வேண்டிய சூழ்நிலை. தவறு செய்தது மோசே கிடையாது. மோசே ஏற்கனவே ராஜ வாழ்க்கை 39 வருஷம் 9 மாதம் ராஜ வாழ்க்கை. அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறார், சுத்திகரிக்கிறார். அவர் எப்படி சுத்திகரிப்பார் தெரியுமா, ஒரு மனுஷன் வேணும்னாக்கி
அவர் சுத்திகரிக்கிற விதமே வேற. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 1-2 சொல்லப்பட்டிருக்கு, உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவாராம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவருடைய ஒரு மனுஷனை சுத்திகரிக்கணும்னா சும்மா சுத்திகரிக்க மாட்டார், வந்தவுடனே தூக்கி கையில் ஊழியத்தை தர மாட்டார். அவனை போட்டு கொன்று கிடத்தி எடுத்து, நான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாருங்கள், ஒரு 11 வயசுல இருந்து கஷ்டம் என்னன்னு தெரியும். பாம்பே பாடுகள், சென்னை பட்டணத்தில் பாடுகள், கோயம்புத்தூர் பட்டணத்தில் பாடுகள், எல்லாரும் ஊரில் வந்திருக்கும்போது ரொம்ப மிகையாக பேசுவாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அவங்க ஏரியாவில் போனோன்னா அவங்க எங்களை படுத்துகிற பாடுகளை பார்க்கணும். ஆந்திரா பகுதியில் போனேன், இங்கே வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக பேசுனாங்க. ஆனால் அந்த இடத்துல போனோன்னா அவங்களுடைய முகம் மாறியது. ஏன்னா ஒரு அப்பா கூட பிறந்த அக்கா முதல்ல அத்தையாக இருக்கிறாங்க, அவங்க மாமியாராக போகும்போது அவங்களுடைய ஆக்டிவ் மாறுது. அவங்க பையனை திருமணம் பண்ணி கொடுத்தோன்னே நான் என்னுடைய சொந்தத்தில் தான் பார்த்தேன். எங்கள் மச்சானுடைய மகளை சொந்த மைனி மகளுக்கு கொடுத்தாங்க. முதல் அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, ஒரு அத்தையாக இருந்தாங்க. திரும்ப அவங்க மாமியாரை மாறும்போது அவங்களுடைய ஆக்டிவ் மாறிடுச்சு. அதே போது தான் அவங்க இங்கே நம்ம ஊரில் இருக்கும்போது நல்லா அழகாக பேசுவாங்க, அவங்கக்கிட்ட போனப்போ தான் அவங்க ஆக்டிவ் மாறும். இந்த மோசையை இந்த 40 நாள் ஜனங்கள் செய்த தவறுக்காக 40 வருஷம் மோசையும் கிடந்து நினைச்சான். அவங்களோட சேர்ந்து இவங்க செஞ்ச தப்புக்கு அவனும் சேர்ந்து நடக்கிறான். பத்துனுங்க, மோசையை 40 வருஷம் நடக்க வைக்காரு. இன்றைக்கி கார் இருக்குது, பஸ் இருக்குது, லாரி இருக்குது, எங்கெங்கமோ வண்டி ஏறி போயிடுறோம். அன்றைக்கி கழுதாக இருந்து அந்த 40 வருஷம் மோசையை நடக்கிறதுக்கு 40 வருஷம் ட்ரைனிங்க, சாமானிய ட்ரைனிங் கிடையாது. ஆடுகள் பின்னால் போனா சும்மா லேசா. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த ஆடுகளுக்கு நெத்தியில் என்ன செய்வாங்களாம், எண்ணெய் பூசுவாங்களாம், பாம்பு சேதப்படுத்தாதபடிக்கு, காட்டுக்குள்ளே உள்ள மிருகங்கள் அந்த ஆடுகளை சேதப்படுத்தாதபடிக்கு. பயங்கர சோதனை மோசைக்கு. இந்த சோதனையில் அவன் போனதுனால தான் அவனுடைய ஊழியம் மகிமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, மோசே பிரேதத்தை தேவன் தான் அடக்கம் பண்ணார். மோசே தவறு செய்யாதவன் இல்லை, தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சார், முதல்ல ஒரு மனுஷனே கொண்டுட்டார் அங்கே. அதனால தான் ஒருத்தர் அங்கே மோசே பிரேதத்துக்காக சண்டைக்கு வர்றான். ஒரு தூதன், இது தள்ளப்பட்ட தூதன் சண்டைக்கு வரான். ஆனால் கர்த்தருடைய தூதன் போராடுறான். பார்த்தீங்களா, தள்ளப்பட்ட தூதன் என்னச்சுன்னா இந்த மோசே சரீரத்துக்காக வாதாட வரான். ஆனால் கர்த்தருடைய தூதன் நினைச்சாரு, யுத்தம் பண்ணுறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய தூதன் யுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? கிடையாது. நம்மளே யுத்தம் பண்ணிடுவோமே. நம்ம யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் தூரமாக போயிடுவார். ஆண்டவர் சொல்கிற யாத்திரையாகவும் 14, 13, 14 இன்றைக்கு கண்ட எகிப்தினை இனி காண மாட்டாய், யுத்தம் கர்த்தருடைய, நீ சும்மா இருங்க. நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல முன்னாலும் இல்லை, யுத்தம் பண்ணிட்டு கடைசியில் தான் ஆண்டவர்கிட்ட போவோம். ஏன்னா அவர் கடைசியில் தான் வர சொல்லியிருக்காரு, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டு நான் ஒன்று வீடு வைப்பேன். இந்த மோசையை உருவாக்கப்பட்ட விதத்தை நான் நேற்று ராத்திரி தான் ரொம்ப உட்கார்ந்து தியானித்தேன். மோசையை 40 வருஷம் ஜனங்கள் செய்த தவறுங்க. அதே மாதிரி தான் ஆபிராம் செய்த தவறுக்காக தான் 400 வருஷம் அடிமைகளாக போனாங்க. ஆதியாகமம் 15 அதிகாரம் 9லேருந்து 13 இருக்கு. ஆபிராம் செஞ்ச தவறுக்காக. இப்போ இந்த மோசே ஜனங்கள் செய்த தவறுக்காக 40 வருஷம் பனிஷ்மெண்ட். ஏற்கனவே 40 வருஷம் பனிஷ்மெண்ட் உருவாக்கியாச்சு. இப்போ திரும்பவும் 40 வருஷம் பிளைன்ல போறாரு கிடையாது, நடக்கிறாரு அவங்க கூட சேர்ந்து. இதில் வேறு இன்னொரு கஷ்டம் மோசைக்கு, அவங்க 10 வாட்டி முறுமுறுக்கிறாங்க. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் முறுமுறுத்து தான் வாங்குவாங்க. ஐயா எங்களுக்கு இதை வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. உடனே எங்களை காட்டுக்குள்ள கொண்டு வந்து சாகியாக கொண்டு வந்தா, எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தா, நாங்கள் அங்கே இருக்கும்போது நல்லா அங்கே இருக்கும்போது சும்மாவாக இருந்தாங்க. 12 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. இப்போது மோசையை கூப்பிட்ட பிறகு 24 நேரம் வேலை, சோறு கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூக்கம் கிடையாது. ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி அப்பப்போ ஏதாவது அவங்களுக்கு அவங்க வேண்டுனது கிடைக்கலன்னா உடனே சொல்லிடுறது, நான் அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தேன், எங்கே நல்லா இருந்தேன், அங்கே இருக்கும்போது உனக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல. இங்கே வந்த பிறகு கெதியாக சம்பளம் கிடைச்ச பிறகு தான் உனக்கு கொடுப்பே ஏறுது. இப்படி சொல்கிறது முறுமுறுக்கிற வேலையை ஜனங்களுக்கு. முறுமுறுத்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. முறுமுறுக்கிற வேலையை விட்டுருங்க. மோசே மாதிரி இவ்வளோ பாடுகள் யாரும் பட முடியாது.
மோசே தான் பயங்கரமான பாடுகள் பட்டான். அவன் பட்ட பாடுகளை நீங்களும் பட்டு பாருங்க. ஊழியன்னு சொன்னால் அன்றைக்கி என்ன செய்றீங்க? கம்பெடுத்தவங்களாம் வேட்டைக்காரன். ஒரு 4 பேருக்கு சத்தியம் சொல்கிறான். 4 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செஞ்சு அந்த 4 பேரை கூட்டிகிட்டு ஓடிடுறான். எங்கே? ஒரு சர்ச்சு வச்சுக்கிறான். அழைப்பு இருக்காங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது. அழைப்பு இல்லாமல் என்ன செய்கிறாங்க? சர்ச்சு வச்சுடுறாங்க. சர்ச்சு வச்சு நடத்தி சர்ச்சை நடத்துகிறாங்க. சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, உட்கார்றதுக்கு பணம் இல்லை. இன்றைக்கி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டோடைய அழைப்பில் யாருமே போகல. அழைச்சி போனாங்கன்னா அவர் சாப்பாடு கொடுப்பாரு. ஏரியாவுக்கு 3.5 வருஷம் போஷிச்சார், 3.5 வருஷம் ரெஸ்ட் கொடுத்தாரு. இப்படி அழைப்பார். அவர் அழைச்சாருன்னா அது தனிப்பட்ட முறையில் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுறது ஒரு 10 குடும்பம் கிடைச்ச ஒன்று அதில் ஒரு சர்ச்சை போடுறது. ஆண்டவர் அழைக்காமலே சர்ச்சை போட்டு இன்றைக்கி அரை வயது கஞ்சி கூட இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீதிமான் சந்ததி பிச்சை எடுக்காது. அப்படி தான் சங்கீதம் 37:25 சொல்லுது. பாருங்கள், ஒரு பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற தேவன். சங்கீதம் 37:19 சொல்லுது. இன்னைக்கு பஞ்ச காலத்தில் ஆண்டவர் உங்களை ஏன் போஷிக்கலை? ஆண்டவர் அழைக்காமல் நீங்கள் போயிட்டீங்க ஊழியத்துக்கு. மோசே அழைச்சி சும்மா கொண்டு போகல, பஞ்சு பத்தியிலேயே அவரை கொண்டு போனார். ஐயோ, மோசப்பட்ட பாடுகளை பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்குது. 40 வருஷம் ஆடுகள் பின்னால் ஓடினான். இப்போ 40 வருஷம் மனித ஆடுகள் பின்னால் ஓடுறான். அது 4 கால் ஆடு, அதாவது கொஞ்சம் கீழ்ப்படியும். இந்த 2 கால் ஆடு என்னச்சும் முறுமுறுக்கும். இதுக்கு வாயை கொடுத்துருக்காருல, பேசுறதுக்கு வாய் இருந்தோடனே நிச்சயம் கண்டமாக பேசும். முறுமுறுப்பு இவ்வளோ உருவாக்கி மோசையை கொண்டு வந்ததுனால தான் மோசை ஆண்டவரை என்ன செஞ்சிட்டார்? அடக்கம் பண்ணிட்டார். ஆண்டோடைய அன்பை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ஆண்டோடைய கிருபையை வாங்கியிருக்கீங்களா? ஆண்டோடைய தயவை வாங்கியிருக்கீங்களா? அந்த தயவை யார் வாங்கினா? இயேசுவை பெற்ற தாய் வாங்கினாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிருபை இருந்தால் தான் உங்களுக்கு கர்த்தர் இருக்குது. கிருபை இருந்தால் தான் உங்களோட பொறுமை இருக்குமே. கிருபை இருந்தால் தான் சகிப்புத்தன்மை இருக்குமே. மோசே பாருங்கள், தான் கூட வந்த யோசுவாவுக்கு அந்த ஊழியத்தை அப்படியே கொடுத்தான். இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு யாராவது ஊழியத்தை கொடுக்குறீங்களா? கொடுக்குறது இல்லையே. எனக்கு விவரம் தெரிஞ்சு காரூணியா பகுதியில் சுவிசேஷ பாண்டியன்னு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன்கிட்ட ஒரு தம்பி வந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சான். அவனுக்கு தாய் தகப்பம் கிடையாது. நான் அந்த அண்ணன்கிட்ட சொல்கிறேன், அந்த அண்ணன் இன்னும் அபிஷேகம் கூட பெறல. அந்த அண்ணன்கிட்ட சொல்கிறேன், அண்ணே உங்ககிட்ட இந்த பையன் ரொம்ப நாள் வேலை செய்கிறான், இந்த பையனுக்கு உங்கள் கடையை விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அந்த மனுஷன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு கடையை அப்படியே அந்த வேலைக்கார பையன்கிட்ட கொடுத்து சொந்த புள்ள போல கொடுத்துட்டு வெளியே போயிடுவார். இன்னைக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்காரு. அவருடைய பிள்ளைகள் 2 பையனுங்க காரூணியா பகுதியில் இருக்கானுங்க. போய் பாருங்க, இது நடந்தது உண்மையா இல்லையான்னு போய் கேளுங்க. அதனால தான் அவர் பேரை சொல்கிறேன். இப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பையன் வேலை செய்கிறானா, அவனை கடைசி வரைக்கும் அடிமையாக தான் வைக்கிறீங்க. அவனுக்கு ஒரு தொழில் உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க உங்களால் முடியுதா? மோசே கொடுத்தாங்க. ஆனால் சாலமோன் கூட கொடுக்கல. சாலமோன் என்ன செய்தான் தெரியுமா? சாலமோன் தன்னுடைய கைக்குள்ளே இருக்கிற பராக்கிரமசாலி யெரொபெயாம வெட்டி கொள்றதுக்கு விரட்டினான். அதே மாதிரி தான் சவுல் தாவீதை விரட்டினான். ஆனால் மோசையை பார்த்தீங்கன்னா, மோசையினுடைய குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா, அதான் ஆண்டவரையும் மோசையை அடக்கம் பண்ணாரு. அவனுடைய குணாதிசயங்கள், விட்டு கொடுக்க குணாதிசயங்கள், தன்னுடைய பதவி அப்படியே தனக்கிட்ட இருந்த அந்த ஆவியை அப்படியே யோசுவாட்ட கொடுக்காங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தை மோசைக்கு மட்டும்தாங்க கிடைச்சது. எல்லாருமே தங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. மோசை விருப்பப்பட்டான். எதுக்கு தேவன் மோசை அடக்கம் பண்ணார்? எதுக்கு மோசையை தேவன் 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு? எதுக்கு திரும்ப 40 வருஷம் நடக்க வச்சாரு? கொஞ்சம் பார்க்கணும். அவனுடைய பலன் குறுகிட்டா, கண்ணு மங்கலாயிட்டா, அப்போ ஆண்டோடைய திட்டத்தின்படி எந்த ஊழியம் நடக்கும் அது செழிப்பாக இருக்கும். ஆண்டோடைய திட்டத்தின்படி நடக்கிற ஊழியத்தில் என்ன தேவையோ இருதயத்தில் ஊழியக்காரர் பேசும்போதே கேட்பார். ஏசாயா 65:26. மத்தேயு 6:8 சொல்லுது, அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நான் எதை கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னும் நான் கடினமாக கேட்கல. எனக்கு இப்போவுமே வேறு வண்டி வேணும்னு கேட்கல. ஏன்னா இந்த வண்டியில் இருக்கிற சொகுசு வேறு எந்த வண்டியிலும் கிடைக்காது. இந்த வண்டியை எனக்கு விடுறதுக்கு இப்போதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் எனக்கு வாங்கி தர்றேன்னு சொன்னவங்களாம் இன்னும் வாங்கி தராமல் இருக்காங்க. இன்றைக்கி அதனால் நினைங்க,
இந்த மோசையை மாதிரி ஊழியம் உங்களால் செய்ய முடியுமா? சும்மா நான் ஊழியம் செய்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. மோசையை போல விட்டு கொடுக்குற தன்மானம் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட வேலை செய்கிற பையனுக்கு உங்கள் பதவியை நீங்கள் அப்படியே தூக்கி கொடுக்க முடியுமா? கொடுத்து பாருங்களேன். உங்களை கர்த்தர் உயர்த்துக்கிற விதமே வேறு. இன்னைக்கு ஏன் உங்களை உயர்த்த முடியல? 1 பேதுரு 5:6 சொல்லுது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள உங்களால் அடங்கி இருக்க முடியல. அடங்கி இருந்தால் தானே கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் நிறைய துன்பங்கள் வரும். உங்கள் பிள்ளைகளை நேசிக்காதீங்க, குடும்பங்களை அதிகமாக நேசிக்காதீங்க, ஆண்டவருக்கு மேலே நேசிக்காதீங்க, ஆண்டவருக்கு உள்ளே நேசிங்க. ஆண்டவருக்கு மேலே நீங்கள் பிள்ளைகளை நேசிக்கும் போது அவரை பார்க்குறாரு. என்ன பிரயோஜனம்? நான் இவன்ட்டு என்னத்தான் சொன்னாலும், இந்த சங்கீதம் 58:5 ஒரு வார்த்தை இருக்குது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தன் காதை அடைக்கிற சிவுட்டு விரியன் போல நம்ம இருக்குமா? அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் இது விரும்பலை. மோசையுடைய பிரதிஷ்டை பாருங்கள். மோசையினுடைய பிரதிஷ்டை பார்த்தா நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மோசையை மட்டும் எடுத்து படிங்க, எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்குனாருங்கிறத பாருங்க. அதான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தானா? என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தான். ரொம்ப பிரமாண்டமாக சொல்லப்பட்டிருக்கு அவரை குறித்து. ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாருங்க மோசைக்கு. என் மகன் எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தான். அங்கே அவன் 2வது மனைவியை கட்டுறான், அங்கே ஒரு சண்டே வருது. புரியுதுங்களா? அவனுக்கு சாட்சி கொடுத்து, ஒரு மோசையை சாட்சி கொடுத்த போல உங்களுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்க வல்லவராக இருக்காராம். அவர் ரெடியாக இருக்காரு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.